வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு முட்டைக்கோஸ் கூட்டு செய்யலாம். இதுக்கு கொஞ்சமா ஆயில் பேன்ல ஊத்திக்கோங்க. இதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாமே அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும் அண்ட் உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அந்த டைம்ல கண்டிப்பா சீரகம் வதங்கிடும். அடுத்ததா பூண்டு சேர்க்க போறோம். ஒரு 3 இல்லைன்னா 4 பல் பூண்டு ரஃபா சாப் பண்ணி சேர்த்துருங்க. அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 2 இல்லைனா 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணது. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பெரிய பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்த்தலாம். அதாவது கேபேஜ் சேர்த்தலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ண 2 கப் அளவுக்கான கேபேஜ். ஒரு சின்ன சைஸ் கேபேஜ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். முட்டைக்கோஸ் இப்போ ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் அரை கப் அளவுக்கு வேக வச்ச துவரம் பருப்பு சேர்க்கணும். இதோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. இது அடி பிடிக்காம இருக்கணும். ஸோ நடுநடுவே ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு திரும்பவும் மூடி நல்லா குக் பண்ணுங்க. இது சூப்பராக குக் ஆயிருக்கு. பருப்பும் காயும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு அண்ட் தக்காளி நல்லாவே மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அண்ட் கொத்தமல்லி இலையை தூவி இதுக்கு ஃபினிஷிங் டச் கொடுத்துடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, ரோட்டி, தோசை அப்படின்னு எதுக்குனாலும் இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.